சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வராக நாளை மறுதினம் பதவியேற்க உள்ள விஜய் தயாராகும் நேரு உள்ளக விளையாட்டரங்கு. யாழ்ப்பாணத்தை தமிழகத்திடம் ஒப்படைக்குமாறு கோரும் அர்ஜுனா நாடாளுமன்றில் மீண்டும் சர்ச்சை கருத்து. நீதித்துறையில் தலையிடும் அனுர ஜனாதிபதியின் தொழிலாளர் தின உரை குறித்து சஜித் கண்டனம். ஹர்ஷன சூரிய பெருமவின் குடியுரிமை தொடர்பில் நலிந்த விளக்கம். இரட்டை குடியுரிமை கொண்டவர் அல்ல எனவும் தெரிவிப்பு. காலி சிறைச்சாலைக்குள் பிறந்தநாள் கொண்டாடிய பாதாள உலகக்குழு உறுப்பினர். விசாரணைகளை ஆரம்பித்த சிறைச்சாலைகள் திணைக்களம். மத்திய கிழக்கில் மீண்டும் வெடித்த மோதல். ஈரானிய படகுகளை அமெரிக்கா அழித்த நிலையில் நகர்வு. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை மறுநாள் 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் குறைவாக உள்ள போதும் நாளை ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க விஜய் உரிமை கோர உள்ளார். இதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பதவியேற்பு விழா மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், தமிழக காவல்துறை ஆணையாளர் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் ஆகியோர் சென்னையில் ஆலோசனை நடத்தியுள்ளனர். விஜய் முதல்வராக பதவியேற்கும் அதே நாளில் அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். யார் யாருக்கு என்ன அமைச்சர் பதவி என்பது குறித்த ஆலோசனைகளும் தாவேகாவில் தொடங்கியுள்ளன. இதேவேளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அத்துடன் திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகளான விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடுகளும் மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்ற நிலையில் யாழ்ப்பாணம் காக்கிதீவில் இன்று விஜய் ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடியுள்ளனர். இதன்போது வறிய மக்களுக்கு அரிசி பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சரித்திர வெற்றியை பதிவு செய்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒரு புதுமுக அரசியல் கட்சியாக பயணத்தை ஆரம்பித்து பல்வேறு நெருக்கடிகளையும் சோதனைகளையும் கடந்து தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் வழங்கியுள்ள இந்த ஆணையை மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்கும் அர்ப்பணிப்புடன் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாதையை அமைக்க வேண்டியதன் அவசியத்தை ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி பாதையை அமைப்பதற்கு தயங்குவதற்கான காலம் முடிந்துவிட்டது எனவும் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்புக்கும் சென்னைக்கும் இடையிலான கடல்வழி தூரம் 300 கிலோமீட்டர் என்றும், ஆனால் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான தூரம் சுமார் 30 கிலோமீட்டர் என்றும் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கூறினார். எனினும் இரு நாடுகளுக்கு இடையிலும் நேரடி வீதி தொடர்பு, தொடருந்து, படகு சேவை, மின்சார கட்டமைப்பு இணைப்பு ஆகியன இல்லை என தெரிவித்தார். இது ஒரு முரண்பாடான நிலை என்றும், பாலம் அல்லது சுரங்கப்பாதை வழியாக தரைவழி இணைப்பு ஏற்படுத்துவது குறித்து பல தசாப்தங்களாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். எனினும் பாலம் அமைக்க தயங்குவதற்கான காலம் முடிந்துவிட்டது என்றும் கூறினார்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு நிரந்தர இணைப்பு இந்த பிராந்தியம் முழுவதின் பொருளாதார புவியியலையும் மாற்றியமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையிடமிருந்து கச்சதீவை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திடம் ஒப்படைத்து விடுமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்கள் சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்லை ஜாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதுடன் நீதித்துறையின் சுதந்திரத்தை நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இது நீதித்துறையை அவமதிக்கும் செயல் எனவும் ஜனநாயகத்தின் 3 தூண்களுக்கு இடையிலான சமநிலையை இது சீர்குலைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி தற்போது நீதித்துறை செயற்பாடுகள் குறித்து எதிர்வுக்கூறல்களை முன்வைப்பதன் மூலம் அந்த துறையின் பிரதான ஊடக பேச்சாளராகவும் வர்ணனையாளராகவும் மாறிவிட்டதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெட் எனப்படும் பெறுமதிசேர் வரி விலையை விரிவுபடுத்தி மக்களை வறுமையின் உச்சத்திற்கு அரசாங்கம் தள்ளியுள்ளது எனவும் குறிப்பாக சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்புக்கான 15% வட்டியை குறைத்துள்ளமையானது முதியவர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதித்துறையை வலுப்படுத்துவதை விடுத்து பல நீதிபதிகளின் பதவி உயர்வுகள் மற்றும் நியமனங்களை அரசாங்கம் வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளமை ஜனநாயக கட்டமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் மக்களுடன் செய்து கொண்ட சமூக ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டால் மாற்று அரசாங்கம் என்ற ரீதியில் எதிர்க்கட்சி மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடும் என சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடு சரியாக பேணப்பட வேண்டும் எனவும், ஆனால் ஜனாதிபதியின் தற்போதைய செயற்பாடுகள் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு விடுக்கப்படும் பெரும் அடியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் கர்சன சூரியபெரும இரட்டை குடியுரிமை உடையவர் என தெரிவிக்கப்படும் கருத்தை ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நிராகரித்துள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய குடியுரிமை இரண்டையும் பெற்றிருந்தாரா என்பது குறித்தும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது தனது ஆஸ்திரேலிய குடியுரிமையை முறைப்படி துறந்தாரா அல்லது துறப்புக்கான விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பித்தாரா என்பது குறித்து ஊடகங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இது தொடர்பாக இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் ஜேதிசு சூரியபெரும தனது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ பிரதி அமைச்சராகவோ அல்லது நிதி அமைச்சின் செயலாளராகவோ பதவி வகித்த காலங்களில் இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அவர் குறித்த பதவிகளை வகித்த போது இரட்டை குடியுரிமையை கொண்டிருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 21வது அரசியல் அமைப்பு திருத்தத்தின்படி இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் நாடாளுமன்றம் செல்வதற்கும் அல்லது வாக்களிப்பதற்கும் தடை விதிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் கர்சன சூரியபெருமவின் இல்லத்திற்கு அருகில் கடந்த 28ஆம் தேதி போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற தாக்குதல்கள் தொடர்பாக நவ ஜனதா பெரமுனவின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். குறித்த செயல் அடிப்படை மனித உரிமை மீறலாகும் எனவும் இதற்கு நீதி கிடைக்கும் வரை தாம் பின்வாங்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதன்போது அங்கு திரண்டு கர்சன சூரியபெருமவின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் ஒரு குழுவினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மலத்தாக்குதல் நடத்தியதுடன் அவர்களை கடுமையாக தாக்கியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமையை இந்த தாக்குதல் பாதித்துள்ளதாக சுகேஸ்வர பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு உயர்மட்ட அரசு அதிகாரியின் வீட்டின் முன்னால் இத்தகைய கீழ்த்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டமை குறித்து முறையான விசாரணை வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த தாக்குதல் தொடர்பாக நவஜனதா பெரமுனவின் தலைவர் சுகேஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். குறித்த தாக்குதல் நடந்த போது உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவும் மனித உரிமை ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தம் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும் இது அரசியல் நாகரிகமற்ற செயல் மாத்திரமொன்றே அடிப்படை மனித உரிமை மீறலாகும் எனவும் இதற்கு நீதி கிடைக்கும் வரை தாம் பின்வாங்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர் பாதுகாப்பு கொண்டு காலி சிறைச்சாலைக்குள் பாதாள உலக குழு உறுப்பினர்களின் பிறந்தநாள் கொண்டாட்ட காணொலி ஒன்று வெளியானமை குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி சிறைச்சாலைக்குள் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்ற காணொலி ஒன்று வெளியான நிலையில் பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காணொலியில் பிரிவில் உள்ள கைதிகள் கேக் வெட்டுவதும் சிறை வளாகத்திற்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களான கையிறக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி அந்த நிகழ்வை பதிவு செய்வதும் வெளியாகியுள்ளது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் கூலிக்கு ஆள் வைத்து கொலை செய்தல் மற்றும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள பாதாள உலகக்குழு தலைவரான அகுங்கல்ல லொகுப்பட்டியுடன் தொடர்புடைய பொடியா என்றும் அழைக்கப்படும் ஹத்திமுனி நமல் சாந்தாவுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் கூறியுள்ளது. கையிறக்க தொலைபேசிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் உயர் பாதுகாப்பு பிரிவிற்குள் எவ்வாறு கொண்டுவரப்பட்டன என்பதை கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காலி சிறைச்சாலையின் கண்காணிப்பாளருக்கு உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலியில் காணப்பட்ட பல நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக பாதாள உலகக்குழுவின் முக்கிய உறுப்பினரான தெமட்டகொட சமிந்த எனப்படும் சமிந்த ரவி ஜெயநாத்திடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் அசங்கேஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் மேலதிக விசாரணைகளுக்காக இந்த வாக்குமூலம் பெறப்பட உள்ளது. தெமட்டகொட சமிந்த வெளிசிறை அதிபாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பை மையப்படுத்தி அமெரிக்கா நேற்று பாதுகாப்பு நடவடிக்கையால் மீண்டும் 2 தரப்புக்கும் இடையில் மோதல்கள் வெடித்துள்ளன. ஹோர்மோஸ் நீரிணையில் நேற்று 6 சிறிய ஈரானிய படகுகளை அமெரிக்க ராணுவம் தாக்கி அழித்து மூழ்கடித்த நிலையில் அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடான ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதால் ஃபுஜைரா பகுதியில் எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 தரப்பினரும் நேற்று தாக்குதல்களை நடத்தியதால் இன்று அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் கடும் சோதனைக்குள்ளாக்கியுள்ளது. போர் நிறுத்தம் இன்னும் தொடர்வது குறித்து உறுதியான பதில்களை வழங்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட்லி கூப்பரும் மறுத்துள்ளனர். எனினும் ஹோர்முஸ் ஜலசந்தி அல்லது பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க கப்பல்களை குறிவைக்க ஈரானிய படைகள் முயற்சித்தால் ஈரானிய படைத்துறை துளைத்தளிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வராக நாளை மறுதினம் பதவியேற்க உள்ள விஜய் தயாராகும் நேரு உள்ளக விளையாட்டரங்கு. யாழ்ப்பாணத்தை தமிழகத்திடம் ஒப்படைக்குமாறு கோரும் அர்ஜுனா நாடாளுமன்றில் மீண்டும் சர்ச்சை கருத்து. நீதித்துறையில் தலையிடும் அனுர ஜனாதிபதியின் தொழிலாளர் தின உரை குறித்து சஜித் கண்டனம். ஹர்ஷன சூரிய பெருமவின் குடியுரிமை தொடர்பில் நலிந்த விளக்கம். இரட்டை குடியுரிமை கொண்டவர் அல்ல எனவும் தெரிவிப்பு. காலி சிறைச்சாலைக்குள் பிறந்தநாள் கொண்டாடிய பாதாள உலகக்குழு உறுப்பினர். விசாரணைகளை ஆரம்பித்த சிறைச்சாலைகள் திணைக்களம். மத்திய கிழக்கில் மீண்டும் வெடித்த மோதல். ஈரானிய படகுகளை அமெரிக்கா அழித்த நிலையில் நகர்வு.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.